சரி, இந்த ஜெய்பீமோட எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃப்ரேம்ஸில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேபி ஸ்லைட்லி ஒரு 18+ இருக்கலாம். நீங்கள் அண்டர் 18 இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் போடும்போதே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு தான் போடுவேன். இஃப் அட் ஆல் உங்களுக்கு அது கிடச்சதுனாலுமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு இங்கே அந்த போடுற அந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு நான் பார்க்குறேன். நான் படிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு. காதல் சொல்ல ரோஜா தோட்டம் தேவையில்லை, கலவி கொள்ள பட்டு மஞ்சம் தேவையில்லை என புரிய வைத்தது இவர்களின் காதல். அதை கண்டு ரசிக்கவே மேலும் கண் விரித்து பார்த்தது சூரிய கதிர்கள் அப்படின்றது. இப்போது நம்ம முன்னாடி பார்த்தோம் இந்த ஜெய்பீமோட 4 முக்கியமான கதாபாத்திரங்கள். அதில் 2 பேர் தான் பார்த்திங்கன்னா ராஜகண்ணு, செங்கேணி. சரியா? இவங்க 2 பேர். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த லவ் வந்து அவ்வளோ அழகாக இன்னசென்ட்டாக இருக்கும். சரியா? ஜென்ரலாகவே லவ்னா அந்த இன்னசென்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸ்டில் இருந்தாலுமே இவங்களதில் அது ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா, இப்போ அந்த காதல் சொல்ல ரோஜா தோட்டம் தேவையில்லை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சினாரியோ அமைச்சு தான், ஒரு சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டமாக வச்சு தான் நான் வந்து உனக்கு என்னோடய லவ்வை சொல்லணும்னு தேவை கிடையாது. ஒரு பொட்டல் காட்டில் உச்சி வெயிலில் காஞ்சிட்டு உனக்காக என்னோட ஒரு பேர் மினிமம் எஃபர்ட் என்னால் முடியாதுங்கும்போது என்னால் ஒரு எஃபர்ட் எடுத்து உனக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறதே வந்து என்னோடய பக்கத்தில் இருந்த காதல்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. சரியா? இது எல்லாருக்குமே இது ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஒரு ரொம்ப பெரிய எஃபர்ட் எடுத்து பண்ணுறது இல்லாமல் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இது பிடிக்குமா, சரி இதை நம்ம பண்ணால் என்ன அப்படின்றது, அந்த எஃபர்ட் போடுறது தான் லவ்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி காதல் சொல்ல ரோஜா தோட்டம் தேவையில்லை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ரொம்ப அழகான இடத்துல வச்சு உன் காதலை சொன்னால் தான் எனக்கு உனக்கு பிடிக்கும், இல்லை உனக்கு எனக்கு பிடிக்குன்றது எனக்கு புரியும் அப்படின்றதெல்லாம் இல்லை. கலவி கொள்ள பட்டு மஞ்சம் தேவையில்லை அப்படின்றது எதனால் அப்படின்னா, இந்த படத்துலேயே ஒரு சின்ன போர்ஷன் வந்து வரும். அவங்களோட மண் வீடு இருக்கும். அந்த மண் வீடு வந்து மழை தண்ணியில் வந்து அந்த மண் செவ்வறு வந்து சரிகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ராஜா கண்ணும் செங்கேனியும் வந்து ஒன்று சேர்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வீடு வந்து ரொம்ப அப்படியே பாஷான ஒரு வீடு கிடையாது. நம்மக்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டில் கூட கிடையாது. அங்கே படுத்து தூங்குறதுக்கு ஒரு சின்ன கட்டில் கூட கிடையாது. தரை தான், மண் வீடு தான். அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நம்ம 2 பேரால் ஒரு லவ் மேக் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு செட்டப்லாம் இல்லாமல் இந்த பெட்டு போட்டு அதில் பூ போட்டு அந்த மாதிரி தான் இருந்து லவ் மேக் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு ஒன்று பிடிக்குது, உனக்கு எனக்கு பிடிக்குது, நம்ம 2 பேருக்குள்ளே அந்த கன்சென்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு மண் தரையில் கூட லவ் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோட அர்த்தமே. இந்த மாதிரி காதல் சொல்ல ரோஜா தோட்டம் தேவையில்லை, கலவி கொள்ள பட்டு மஞ்சம் தேவையில்லை எனக்கு புரிய வைத்தது இவர்களின் காதல். இந்த மாதிரி ரொம்ப அதிகமான எஃபர்ட் போட்டு தான் எனக்கு எல்லாமே கிடைக்கணுன்றது எனக்கு தேவையில்லை. சின்ன சின்னதாக நீ பண்ணுற எல்லாமே அழகு தான், அது எனக்கு காதலாக தான் கண்ணில் படுது அப்படின்றத புரிய வச்சது இவங்க 2 பேரோட அந்த லவ். இவர்களின் காதல் அதை கண்டு ரசிக்கவே மேலும் கண் விரித்து பார்த்தது சூரிய கதிர்கள் அப்படின்றது எதனால் சொல்கிறேன்னா, இது வந்து மேபி இவங்களோட லவ்வை வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து சூரியனை இன்னும் பிரைட்டாக இன்னும் ஹாட்டாக அது வந்து கண் விரித்து பார்க்குறதுனால இன்னும் அந்த இடம் ஹாட்டாக தான் ஆக போகுது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அதை கண்டு ரசிக்கவே மேலும் கண் விரித்து பார்த்தது சூரிய கதிர்கள் அப்படின்றது என்னென்னா, இப்போது சூரியன் மேலும் மேலும் கண் விரித்து பார்த்தது அப்படின்றத நான் எதை சொல்கிறேன்னா, அங்கே இன்னும் வெயில் அடிச்சுட்டு தான் இருக்குது. அந்த இடம் வந்து ரொம்ப அப்படியே சில்லான ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே நல்லா சுளீர்னு வெயில் அடிச்சிட்ருக்கு. இவங்க இப்படி லவ் பண்ணுறதை பார்த்து அந்த சூரியனுக்கே கண் இன்னும் நல்லா விரிஞ்சு அது இன்னும் கொஞ்சம் தான் அந்த அனலை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். அவ்வளோதான். இதில் உங்களுக்கு நான் கரெக்டாக கன்வே பண்ண நான் என்னன்றது கரெக்டாக சொல்லிவிடுங்க. நான் கரெக்டாக தான் கன்வே பண்ணேனா இல்லையா, உங்களுக்கு அது புரிஞ்சுதான் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கும் இல்லை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. நான் மறக்காமல் எழுதி தரேன், கண்டிப்பாக நான் எழுதி தரேன்.
மறக்காமல் ஏன் சொன்னேன்னு எனக்கு தெரில, நான் கண்டிப்பாக எழுதி தரேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.